ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நாம் கோல் சமையல் சேனலில் தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி தொக்கு சுடு சாதம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 400 கிராம் தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 3 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துடலாம். தக்காளி தொக்குக்கு தக்காளி நல்லா வதங்கணுங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்துருக்கேங்க. இதை நல்லா நான் கரைச்சி சேர்த்துக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த புளியை ஸ்ட்ரைட்டாகவே தக்காளி கூட கரைக்காமல் அப்படியே போட்டு வதக்கிக்கலாம். புளியை நல்லா கரைக்கும் போது ரொம்ப தண்ணி மாதிரி கரைச்சிடக்கூடாது. இந்தளவு கெட்டியான பதத்துக்கு தான் நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா தக்காளி தொக்கு செய்யும்போது ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த தக்காளியை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தக்காளி தொக்கில் சேர்க்குறதுக்கு பொடி ரெடி பண்ணிடலாங்க. ஒரு கடாயில் 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுடலாம். வறுத்ததுக்கப்புறமா நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப கம்மியான அளவில் இருக்கிறனால இஞ்சி பூண்டுலாம் இடிக்கிற இடிகளில் கூட நம்ம நைஸாக பொடிச்சு எடுத்துக்கலாங்க. தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தக்காளி தொக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி தக்காளி தொக்கு நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறேன். இதை கடலெண்ணெயிலையும் பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்குங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. அஞ்சாறு பல் பூண்டை இந்த மாதிரி நான் தட்டி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்க தக்காளியையும் இது கூட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. காரம் உங்களுக்கு எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. கடுகு வெந்தயத்தை பொடிச்சு வச்சுருக்க பொடியையும் இது கூட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். தக்காளி நல்ல கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சிரும். நல்லா இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு தக்காளி தொக்குல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணுங்க. தக்காளி தொக்கில் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சரியான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிடுச்சுங்க. நமக்கு சூப்பராக கமன்னு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.